தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அருணதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவை அர்ப்பணமாக்கி ரத்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறைவன் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறைவன் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாடும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறைவன் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறைவன் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதர் கழிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் கண்களிலிருந்து வழிகின்ற இரக்கத்தை பார்க்கும் ஒவ்வொரு கண்களிலிருந்தும் வடிகின்ற கண்ணீர்கள் மறைந்து போகும், காய்ந்து போகும் என்ற அளப்பரிய விசுவாசத்தில் இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதமும் அன்னை மரியாவின் பரிந்துரையும் என்னுடைய வாழ்த்துக்களும். இயேசுவுக்கே புகழ். நல்ல சத்தமா இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஃபாதர் இன்னும் மறையுரை ஆரம்பிக்கல, இது முகவுரை தான். நம்முடைய விவிலியத்தில் பல உண்மைகள் காணப்படுகின்றது. அது நோண்டி எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அத்தனை உண்மைகளின் ஒட்டுமொத்த உருவம் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் வெளிப்படுத்திய ஒரு உண்மை உண்டு. என்ன அந்த உண்மை? என் தந்தை என்னையும் உங்களையும் அளவில்லாமல் நேசிப்பதுதான் அளவாக கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த உண்மை. அந்த உண்மையில் இன்னொரு உண்மையும் புதைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அந்த உண்மை?
இந்த உலகத்திலே இருக்கின்ற சாத்தான் பொய்யன். அவன் பேச்சை யாருமே கேட்காதீங்க. என் தந்தை உங்களை நேசிப்பது உண்மை, அவர் அளவில்லாமல் நேசிக்கிறார், அவர் அளவு இல்லாததுதான் என்பதை உணர்வதுதான். அதை உணர்ந்தார் இயேசு. அதை உணர உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அந்த சாத்தான் என்ன செய்வான்? இன்னைக்கு நற்செய்தியில் சொல்றது போல நாம் பகைவர்களை எதிர்க்க வேண்டும், நம்ம துன்புறுத்துவோருக்காக நாம் ஜெபிக்க வேணாம், அவங்களை சபிக்க வேண்டும் அப்படின்னு பல யோசனை நமக்கு கொடுப்பான். நாமும் ஒரு சில நேரங்களில் அந்த சாத்தானுக்கு அடிமையாக இருந்து பாவங்கள் செய்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட பாவங்களை நினைத்து பார்த்து இந்த திருப்பலியிலே மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரே, ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் நாபோத்து இருந்த பின் திஸ்பேரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவில் இருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரவேலின் அரசன் ஆகாபை போய் பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கி கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயின் அடிமைகள் ஆயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடம் இருந்து வெட்டி எறிவேன். நேபாட்டின் மகன் ஏரோபாவின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் மூட்டினாய். மேலும் ஈசேபெலை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் ஈசேபெலை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர், நகர்ப்புறத்தை இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார்.
ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே வெற்றிவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசேபெல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலே இருந்து ஆண்டவர் விரட்டி எடுத்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, என் திருமண் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாய் அன்றோ? அவன் என் திருமண் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தினர் மேல் மீதும் தீமை விழ செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 51. கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். இரக்கத்திற்கேற்ப என் குறை துடைத்து என்னை மீட்டருளும். இரக்கத்திற்கேற்ப என் குறை துடைத்து என்னை மீட்டருளும். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். கடவுளே எனது மீட்பின் கடவுளே எனக்கு இரங்கும். என் நாவு உமது நீதியை பாட எனக்கு வரமருளும். என் நாவு உமது நீதியை பாட எனக்கு வரமருளும். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். எனக்கு இரங்கும். Alleluia, 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 Alleluia. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். Alleluia.
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவாரானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரே அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. ரோமையர் 5:8 பவுலடியார் இப்படி சொல்றாரு, நாம் பாவிகளாக இருந்தபோதே அவர் நமக்காக உயிரை கொடுத்தார். அந்த உயிரை கொடுப்பதன் மூலமாக அவர் நம் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கும் போதே, நம்ம நல்லவங்களா இருக்கிறதுனால அல்ல, நீதிமான்களாக இருக்கிறதுனால அல்ல, பரிசுத்தமாக இருக்கிறதுனால அல்ல, நாம் பாவிகளாக இருக்கும் போதே அவர் நமக்காக உயிரை கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் கேட்கிறாரு, உங்கள் பகைவரை வெறுக்காதீர்கள், உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக ஜெபம் செய்யுங்கள். என் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல, நம்ம உடனே நினைச்சுக்க கூடாது தந்தை நிறையா வச்சிருக்கிறார் போல இருக்கு அப்படின்ட்டு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல என்றால் அவர் இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் என் பிள்ளைய கொன்னவன், அதனால இவனுக்கெல்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு இருக்கிறது இல்லை. எல்லார் மேலையும் அவர் மழையை பொழிய செய்ய, அவர் நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நானும் நிறைவுள்ளவராக அனைவரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று அழைப்பு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேல் 17:18 நம்ம வாசிக்கிறோம். அதில் யார் வராங்கன்னா தாவீது அரசர் வரார். தாவீது அரசர் சொன்ன உடனே நம்ம எண்ணத்துக்கு என்ன வரும்? உரியாவின் மனைவி அவர் வச்சிருந்தாருன்னு வரும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆனால் அந்த மனிதன் அவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்வார், என் இதயத்துக்கு நெருக்கமானவன், எனக்கு சிறந்த ஊழியன் அப்படின்னு பல அடைமொழிகளை தாவீது அரசருக்கு கொடுக்கிறாரு. அந்த தாவீது அரசர் பல நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறார். அவர் செஞ்ச ஒரு தப்புனால எல்லாமே மறைஞ்சிருச்சு. அதில் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருக்கு பல மகன்கள் இருக்கிறார்கள். ஒரு மகன் பெயர் தான் சாலமோன், அது எல்லாருக்கும் தெரியும். அப்சலோன் சொல்லிட்டு ஒரு மகன் இருந்தான். அந்த அப்சலோன் எப்பொழுதுமே இந்த தாவீது அரசருக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்து கொண்டே இருந்தான். ஆனால் என்ன பண்றது, தாவீது அரசர் பெற்றெடுத்து விட்டார். அதனால
அவன் மீது எப்போதும் அன்பாக இருந்தார் தாவீதரசர். ஒருவேளை இந்த தாவீதரசருக்காக நீதி வேண்டும் அப்படின்னு வர மக்களை எல்லாம் இவன் அரவணைச்சு அவங்க நெஞ்சில் வஞ்சகத்தை தூண்டி, அவர் என்ன நீதி கொடுக்குறாரு, நீங்கள் எண்ணிட்டு வாங்க, நான் இருந்தால் 5 நிமிஷத்தில் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் தாவீதரசருடைய பெயரை இவன் கெடுக்கிறான். கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் தாவீது அரசரையே பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவனை அரண்மனையிலேருந்து விரட்டி விடுகிறான். இப்போ 2 பகுதிகளாக பிரிச்சிடுறாங்க. இப்போ அப்சலோனுக்கு ஒரு குரூப் இருக்கு, தாவீது அரசருக்கு ஒரு குரூப் இருக்கு. தாவீது அரசர் காட்டில் போய் உக்காந்துக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லா பழைய தளபதிகளாம் ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, இன்னும் இப்படி வந்து இங்கே உட்காந்துருக்கிறீங்க அப்படின்ட்டு. 2 பேருக்கும் போர் வருது. அப்போ வந்து அந்த தளபதி சொல்கிறாரு, அரசரே நீங்கள் போருக்கெல்லாம் வர வேணாம், நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் பார்த்து விட்டு வருகிறோம். இங்கேருந்து போய் போருக்கு போயிட்டு அந்த தளபதி வரார். தாவீது அரசர் உடனே கேட்கிறார், என் மகன் அப்சலோன் நலமாக இருக்கிறானா? இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அடுத்த கேள்வி, எப்படி உமக்கு எதிராக இருந்தவர்களை ஆண்டவர் அழித்தாரோ அதே போல அந்த இளைஞனும் மாண்டான் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, அவர் அதிர்ந்து போய், ஐயோ என் மகன் அப்சலோனே, ஐயோ என் மகன் அப்சலோனே அப்படி கத்தி அவர் சொல்ற வார்த்தை, உனக்கு பதில் நான் இறந்திருக்க கூடாதா? இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த அன்பு தான் அளவில்லாத அன்பு. இதே அன்போடு தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த அன்பை வெளிப்படுத்த தான் அவர் இறந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த அன்பை நாம் சுவைக்காமல், இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்டத உச்ச காரணமே ஒருவரை ஒருவர் அன்பு செய்யணும். அது அவங்க நம்மளுக்கு எதிராக செயல்பட்டாலும் நம்முடைய அன்பு அந்த காயத்துக்கு மருந்தாக மாறும். எப்படி நாம் செய்த பாவத்துக்கு இயேசுவின் ரத்தம் மருந்தாக மாறியதோ அதே போன்று ஒருவருக்கு ஒருவர் எதிராக செய்யப்படுகின்ற அந்த குற்றம் நம்முடைய அன்பு அவர்களுக்கு மருந்தாக மாறும். இயேசுக்கே புகழ், சத்தமா சொல்லுங்க, எல்லாம் தூங்கிட்டு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு சில பாவங்களை சுட்டி காட்டுகிறார். யோவான் நற்செய்தி 2 அதிகாரத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் உங்களுக்கு தருகிறது 3 வகையான பாவங்கள். ஒன்று உடலின் ஆசை, 2வது இச்சையான பார்வை, 3வது என்ன? செருக்கு நிறைந்த செல்வம். நல்லா கவனிக்கணும், இந்த செருக்கு நிறைந்த செல்வம் இந்த உடலுக்கு தேவையான அனைத்தையும் கேட்கிறது. அதே போன்று இந்த கண்ணால் பார்க்கப்படுகிற அனைத்தையும் ஆசைப்பட்டு எனக்கு கொடுன்னு கேட்குது. அதை நமக்கு புரிஞ்சிக்காம இந்த செல்வத்தை நம்ம வச்சிருக்கிறதுனால அந்த செல்வத்தை நாம் ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, ஒரு பணியாளன் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. இங்க இருக்கிற எல்லா கணவருக்கும் நம்ம கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா 2 தலைவிகளுக்கு அவர்கள் பணிவிடை செய்கிறார்கள். ஒன்று பெத்தது, இன்னொன்று மனைவியாக வந்து வாய்த்தது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. செல்வத்துக்கு பணிவிடை செய்தீர்கள் என்றால் எனக்கு பணிவிடை செய்ய முடியாது. அந்த செல்வம் கொடுக்கின்ற அந்த பாவம் நம் கண்களை மறைத்து நமக்கு எதிராக செய்கின்ற அந்த பகைவர்களை எதிர்க்க சொல்லுகிறது. நமக்கு எதிராக யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா, அது நம்மள்ட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா ஆளை வச்சு ஆளை தூக்கி வர்றோம். நமக்கு எதிராக யாராவது நம்மளை துன்புறுத்துங்கனாங்கன்னா அதை பற்றி 100 பேர்கிட்ட போய் தம்மட்டை அடித்து சொல்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் தந்தை அப்படி செய்வதில்லை. நீங்கள் உங்களை அன்பு செய்வர்களை நீங்கள் அன்பு செய்தீர்கள் என்றால் நீங்கள் புதுசாக என்ன செஞ்சிட்டீங்க? எல்லாரும் செய்கிற போல தான் செய்கிறீங்க. அப்போ நான் என்னுடைய சீடன் அப்படின்னு சொல்கிறதுக்கான தகுதி என்ன உங்களுக்கு என்று நம்ம ஆண்டவர் கேட்கின்றார். ஆண்டவர் இன்னொரு விஷயம் அழகாக சொல்லுகிறார், என்னன்னா, எந்த ஒரு சீடனும் தன் தலைவனை விட பெரியவன் அல்ல. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு சில நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம டஃப் கொடுப்போம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த உலகம் உங்களை வெறுப்பதற்கு முன்பாகவே என்னை வெறுத்து விட்டது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர் நீங்கள் எப்படியே இருந்துக்குங்க, நான் இந்த உலகத்தையும் வச்சுப்பேன் உங்களையும் வச்சுப்பேன். நம்ம எப்பப்பெல்லாம் இந்த உலகத்தில் நன்மைகள் செய்யும் போது
ஒரு சில தீய நபர்கள் நம்மளை விட்டு போவாங்க. அப்போ நம்ம நினச்சிடக்கூடாது, ஐயோ நம்ம இறந்து போயிட்டோன்னா தூக்குறதுக்கு 4 பேர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பகைவரும் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கூடாது. அவர்களை அன்பு செஞ்சு பக்கத்தில் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வமாக வைத்திருக்க வேண்டும். அதான் புனித பவுலடியார் சொல்வார். பவுலடியாருக்கு அவ்வளோ அதிகாரம் இருந்துச்சு, அவ்வளோ செல்வ பலம் இருந்துச்சு. ஆனால் அவை அனைத்தையும் குப்பை என கருதி ஆண்டவரையே ஒப்பற்ற செல்வமாக அவர் கொண்டார். அதனால தான் அவர் தன் உயிரையே கொடுக்கும் அளவுக்கு அனைவரையும் அன்பு செய்ய முடிந்தது. பவுலடியார் மட்டுமல்ல, இருக்கின்ற 11 சீடர்களுமே அப்படிதான் அன்பு செய்தார்கள். அவங்கள ஒரு ஆளை தலையை வெட்டுறாங்க, ஒரு ஆளை தலைகீடா சிலுவையில் அறையிறாங்க, ஒரு ஆளை தோலை உரிக்கிறாங்க. எப்படி அவர்களால் முடிந்தது? இந்த அளவில்லாத தந்தையின் அன்பை சுவைத்ததனால தான். எனவே அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கு அழகாக உட்கார்ந்து ஆண்டவர் வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. அந்த வார்த்தை உங்க உள்ளத்துல ஊடுருவ செய்து உங்கள் உள்ளே அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் தந்தையின் அன்பை சுவைத்தீர்கள் என்றால், இந்த விவிலியத்தில் இருக்கின்ற ஒப்பற்ற கண்டுபிடிக்க முடியாத கணக்கு இல்லாத உண்மைகள் உங்களுக்கு வெளிப்படும். அதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு உகந்த மக்களாக வாழ இத்திருப்பலிலே பங்கெடுப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். தந்தாளும் என்றும் தந்தாளும் உமக்கு உகந்தது ஆகுமோ? ஏனை தந்தாளே என்றும் தந்தாளே உமக்கு உரியது ஆகுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாக மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைபடாமல் எடுக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேர்.
அவர் தூயாவியாருடன் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மோக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகுந்துரைத்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரவினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டக பரிபாலகர் அருட்திரு எல் சகாயராஜ் அடிகளார், எல்லா திருநிலையில் ஆகியோரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்ம நெஞ்சில் பல பகைமை இருக்கலாம், பல பகைவர்களும் இருக்கலாம். அத்தனை பேரையும் நினைவிற்கொண்டு ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழுங்கள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இறைவனின் ஆட்டுக்குட்டி, ஆண்டுகள் காலமாக நமக்காக தன் கடைசி சொட்டு இரத்தவரை சிந்திய இறைவனின் ஒரே செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அருள் தருவூற்றே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் வா வா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரே இயேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரே இயேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. சரி கரி சனி சா நி சரி சனி நி சா பம கம பா மகரி கமா சரி கம பம கரி சா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எழில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எழில் வா வா. நிரந்தர வாழ்வு என் தேவா, நிரந்தர வாழ்வு என் தேவா. நிம்மதி வாழ்வாயினில் வாவா. நிம்மதி வாழ்வயலில் வா வா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரே இயேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரே இயேசுவே வா வாவா. வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. சரி கரி சனி சா நி சரி சனி நி சா பம கம பா மகரி கமா சரி கம பம கரி சா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்காரனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலை தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேரும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பிலும் அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் நாம் என்றென்றும் மகிழ்ச்சியோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.